ஸ்டாலின் உறவுங்களுக்கு நெருக்கம் உண்டு, திமுக குடும்பத்தோட நெருக்கம் உண்டு, அவங்க குடும்பத்துக்கு இந்த பெண்ணுக்கு நெருக்கம் உண்டு, அதனால தான் என்னை ஏமாத்துனாங்கன்னு அவர் வாக்குமூலமே கொடுத்து விட்டார். அதை பாருங்கள். இந்த மாதிரி வாத்தியார் வேலைக்கெலாம் ஆள் எடுக்கிறாங்கப்பா. எங்களுக்கும் கலைஞர் ஸ்டாலினுக்கும் கலைஞருக்கு நல்ல தொடர்புலாம் நேர்முக தொடர்புலாம் இருக்குது. இப்போ வாத்தியார் வேலை தேர்வு செய்ய போகிறாங்க. ஏதாவது தோதுறதா பாருங்கள், அண்ணனுக்கு செட்டப் பண்ணி வேலைக்கு வாய்ப்புக்கு செஞ்சு தர எங்களால் முடியும்னு சொன்னாங்க. இன்னும் ஒரு வாரம் 10 நாள் ஆர்டர் ரெடி ஆயிடுச்சு, வந்து வாங்கிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க சார். நாங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி போகும்போது இது கலைஞர் ஸ்டாலின் நேரடியாக போடுறது, நீங்கள் கவலையே பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். இப்போ தெரியுதா பின்னணியில் யார் இருக்காங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பின்னணியில் இருப்பது யார் ஏன்னு கேட்டிங்கன்னா, போலீஸ்காரன் உயிர் போகிற அளவுக்கு அடிக்கிறான்னா பெரிய மேலிடத்துலேருந்து வந்தால் தான் அடிப்பான். அதனால் இதில் உயிர் போகிறபடி அடித்ததுனாலையும் 2010 துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி இவங்க ஏமாத்தினதுனாலையும் இதற்கு பின்னணியில் ஸ்டாலின் இருக்கிறாருன்னு தான் சொன்னேன். இன்றைக்கி அந்த இவங்க ஏமாந்தவங்க சொல்லிட்டாங்க ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஆக இப்போ தெரியுது எப்படின்னு. அதனால் இப்போ சிபிஐக்கு சொல்லியிருக்காங்க. தெரியாமல் ஸ்டாலின் மாட்டிக்கிட்டார். அவரே சிபிஐக்கு அனுப்பலாமா? இவ்வளோ ஓட்டே வச்சுக்கிட்டு இங்கே ரொம்ப பிரச்சனையாகுது. ஏன்னா அந்த நஷ்ட ஈடு கொடுக்கும்போதே ஒவ்வொன்றையும் கவனிக்கணும். இப்போ நாங்கள்லாம் ஒருத்தரை இப்போ இது பண்ணால் அவங்கள அப்சர்வேஷன் அப்படியே இவங்க என்ன தப்பு பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கில் ஆரம்பத்திலேருந்து எனக்கு வழக்கில் பெரிய தப்பு இருக்குது. யாரோ ஒரு விஐபி இருக்கார பின்னாடி. அந்த விஐபி யார்? போலீஸ் இப்படி பிஹேவ் பண்ண மாட்டானே. சாதாரணமாக போய் புகார் கொடுத்தா சிஎஸ்ஆர் கொடுக்க மாட்டேங்கிறான் போலீஸ்காரன். எஃப்ஐஆருங்கிறதுலாம் நீங்கள் கோர்ட்டுக்கெல்லாம் போய் தான் வாங்கணும். அப்படிப்பட்டவன் முதல்ல போலீஸு முதல்ல கூப்பிட்டு விசாரித்து அன்றைக்கே அனுப்பிட்டு மறுநாள் கூப்பிட்டு சாகுமுறை உதைக்கிறான்னா மேலிடம்தான். மேலிடம் இப்போ மேலிடத்தில் முதலமைச்சர் அளவில் இருக்கக்கூடிய மேலிடம் சொன்னால் தான் போலீஸ் இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படிங்கிற சந்தேகம் இருந்தது. அந்த சந்தேகம் இன்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பெண்ணுக்கு ஸ்டாலின் குடும்பத்துடன் தொடர்பு இருக்கிறது, ஸ்டாலினுடன் தொடர்பு இருக்கிறது. அந்த தைரியத்தில் தான் பல பேருக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பணத்தை கொடுத்து ஏமாற்றியிருக்காங்க. இவர்களுக்கு மேலிடத்தில் செல்வாக்கு இருப்பதனால்தான் 500 ரூபா கேட்ட கோவத்தில் ஒன்று என்ன செய்கிறேன் பாரு, ஏன்னா பவர் கையில் இருக்குது. இந்த பெண்ணு சொன்னால் என்னமோ எதோ வேணாலும் செய்வாங்க அப்படிங்கிற தைரியம் இருக்கும்போது தான் 500 ரூபா ஏன்ட்டையா கேட்ட அப்படிங்கிறதுக்காகத்தான் இவருக்கு பொய்யான புகாரை கொடுத்து பண்ணியிருக்காங்க.